வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்திங்கன்னா வெளியில் வந்து ஃபஸ்ட்டு இந்த பூக்களை தான் பார்க்குறது. போன வீடியோவில் காமிச்சிருப்பேன், அந்த பக்கம் இன்னொரு ரோஸ் செடி வந்து நிறையா பூத்துட்டு இருந்தது. இப்போ வந்து அது பூ குறைஞ்சிருச்சு. இப்போ பன்னீர் ரோஸ் பார்த்திங்கன்னா நல்லா செடி ஃபுல்லாக பூத்துட்ருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து நம்ம இன்குபேட்டர் போய் ஓப்பன் பண்ணேன். இன்றைக்கி வந்து ஹேட்சிங் டே ஆயிடுச்சு அப்படின்ட்டு. காடையெல்லாம் பார்த்திங்கன்னா குஞ்சு பொறிக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கனாவே தெரியும் எத்தனை குஞ்சு இருக்குது அப்படின்ட்டு. ஒரு 75% வந்து இந்த தடவை குஞ்சு பொரிச்சிருக்கு காடை. இது எல்லாத்தையும் வந்து எடுத்து நம்ம வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ட்ரே ஒவ்வொரு வாரம் பொரிக்கிற மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு வச்சுருக்கிறோம். இல்லைன்னா நம்ம ப்ரூடிங் செட்டப்புக்கு இடம் பத்தாது அப்படிங்கிறனால இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம தனியாக வந்து ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் கொண்டு போய் நம்ம ப்ரூடிங் செட்டப் போட்டுருக்கிற ஏரியாவுக்கு வேறு இடத்துக்கு மாற்றணும். இது இன்னும் கொஞ்சம் முட்டைகள்லாம் வந்து இன்றைக்கி நைட்டுக்குள்ளே பொரிச்சிரும். அதெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொண்டு வந்து நம்ம ப்ரூடிங் செட்டப் போடுறதுக்கு நம்ம புறா ஷெட்டுக்குள்ளேயே வந்து அந்த ரூமுக்குள்ளேயே வந்து அந்த கூண்டு வச்சு உள்ளார விட்டுட்டேன். கீழே வந்து நியூஸ் பேப்பர் வந்து நம்ம காடைக்கு அதிகமாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கால் வந்து ஸ்டெடியாக என்னால் நிற்க முடியாது, கால் வளைஞ்சிரும், கால் இழுத்துட்டு போயிடும். அதனால் கீழே அப்படியே விட்டாச்சு. பழைய வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நம்ம டேஷ் ஹவுண்ட் வந்து அடுத்த வீடியோ நான் அப்டேட் பண்ணுறதுக்குள்ளே குட்டி போட்டுரும் அப்படின்ட்டு. நான் பழைய வீடியோ அப்டேட் பண்ண அதே அன்றைக்கி குட்டி போட்டுருச்சு. இது இப்போ குட்டி போட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சு. ஒரே ஒரு சோகமான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு மேல் பப்பி, 6 ஃபீமேல் பப்பி இருக்குது. ஒரு குட்டி கூட நம்ம சாக்லேட் கலரில் நம்ம ஃபீமேல் மாதிரி வரல. அது ஒன்று தான் வருத்தம். ஒரு மாதத்துக்கு அப்புறம் குட்டி வந்து நம்ம சேல் பண்ணுவோம். மேல் குட்டி இல்லை, எல்லாமே ஃபீமேல் குட்டி தான் இருக்குது. மேல் குட்டி நம்ம மேட் பண்ண அண்ணனுக்கு வந்து கொடுக்கணும். ஃபீமேல் குட்டி யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு அப்டேட் போடுவேன். அப்போ வந்து கால் பண்ணி எந்த குட்டி வேணும் அப்படின்னு புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மணிலா வாத்து 4 குஞ்சு பொரிச்சிருந்துச்சு. பழைய வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதில் ஒரு குஞ்சு வந்து இறந்துருச்சு. மீதி 3 குஞ்சு தான் இருக்குது. இதெல்லாம் வெளியில் நம்ம திறந்து விட்டாச்சு. திறந்து விட்ட உடனே தண்ணியில் போய் குளிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் வாத்துக்களோட குணமே. அதுக்கப்புறம் கோழிகளுக்கெல்லாம் தீவனம் போட்டிருந்தேன். எல்லாமே அப்படியே தீவனம் எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருந்துச்சு. இதில் பார்த்தா 2-3 கோழிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி, சளி பிடிச்ச மாதிரி கொஞ்சம் டல்லாக தெரிஞ்சுது. அது என்ன காரணம் அப்படின்னே நமக்கு தெரியாத மாதிரி தான் கோழிகளுக்கு மட்டும் நோய் வரும். அதெல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் புறாவை திறந்து விட்டேன். புறாவை திறந்து விட்டு மேலே வந்து அந்த புறா ஃபீடு போட்டு விட்டேன். புறாலாம் மேலே போங்காட்டி இந்த கோழி தான் ஓடி ஓடி மேலே ஏறுது. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு வந்து புறாவுக்கு தீவனத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கோழிகளுக்கு போட்டிருந்தேன். கீழே தீவனத்தை வந்து கோழிக்கு சாப்பிட்டுட்ருக்கோம். அதுக்குள்ளே புறாலாம் மேலே இருக்கிற தீவனத்தை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். சீக்கிரமாகவே அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடும். இப்போ தான் வந்து புறா கூண்டு திறந்து விட்டனால புறாலாம் ஒவ்வொன்றா வெளியே வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து பக்கத்தில் இருந்து தான் ஆகணும். இல்லாட்டி கோழிகள்லாம் மேலே போய் அதனோட தீவனத்தையெல்லாம் பறித்து கீழே தள்ள ஆரம்பிக்கும். அதனால் பக்கத்துலேயே நம்ம நின்னாகணும். கோழிகள் போடுறதெல்லாம் பாருங்கள், சுத்தமாக சாப்பிட்டெல்லாம் இங்கே வந்து நின்றுச்சு. அந்த டின்னு கோழிகளோட ராவடி பெரிய ராவடி ஆயிடுச்சு. கோழிகளை போய் ஒரு இடத்துல முட்டை விட மாட்டேங்குது. கோழி போய் முட்டை விட்றதுக்கு படுத்து இது போய் கொத்தி கொத்தி துரத்தி விட்டுருது. அந்த மாதிரி வேலைகள்லாம் நிறையா பண்ணுது. ஆனால் பாம்பு, கீரி இந்த மாதிரிலாம் வரும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமாக சவுண்டு விட்டு மற்ற கோழிகளை வந்து அலர்ட் பண்ணுறதுல அந்த கின்னி கோழி, டின் கோழி அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டும் ஒன்று தான். அது வந்து ரொம்ப ஆக்டிவாக அந்த வேலையை செய்யுது. அதுக்காகவே வந்து நம்ம அந்த கின்னி கோழி வச்சுருக்கணும். நம்மக்கிட்ட ஃபேன்சியாக வந்து ஒயிட் கலரில் இருக்கிறனால நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. இப்போ தான் முட்டை விடுறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. நான் குஞ்சு இருந்துன்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். முட்டை இருந்தாவோ குஞ்சு இருந்தாவோ நான் சொல்கிறேன். இந்த புறாக்கள்லாம் பார்த்திங்கன்னா பாதி வந்து நான் கொடுத்துர்லான்ட்டு இருக்கேன். ஆரம்பத்தில் நிறையா பேர் வந்து புறா சேலுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் குஞ்சுக்கு மட்டும்தான் வந்து கொடுத்துட்ருந்தேன். இப்போ வந்து இந்த அடல்ட்லேயே வந்து ரெண்டு புறாவை மட்டும் வச்சுட்டு இந்த ஜதமூக்கு படங்கு, இந்த லெகான் இதெல்லாமே வந்து கொடுத்துர்லான்ட்டு இருக்கேன். இங்கே இருக்கிறது எல்லாமே கொடுக்குறது தான். அந்த பின்னாடி இருக்கிற நாள் தவிர மற்றது வந்து கொடுக்குறது தான். சதமூக்கு படங்கெல்லாம் கொடுக்குறது தான். இதெல்லாம் வச்சுக்கிறது. இது வந்து ரெண்டு. இந்த பெரிய சைஸாக இருக்கிறது வந்து கொஞ்சம் ரேர் ப்ரீடு, அதனால் அது கொடுக்குறதில்ல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொடுக்குறது தான். நம்மக்கிட்ட ப்ரீடிங் ஆனதும் இருக்குது, ப்ரீடிங் பேரும் இருக்குது, செமி அடல்ட்டு இது எல்லாமே இருக்குது.
இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேர் வந்து 500 அந்த ரேஞ்சுக்கு கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன். நான் வாங்கினது பார்த்திங்கன்னா 1000 ரூபாய்க்கு வாங்கினேன். கடையிலையும் அந்த ரேஞ்சு தான் போயிட்டுருக்கு. எல்லாம் லாட்டாக கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு ஒரு 50% வந்தாலே போதும். அதாவது பேர் 500 ரூபாய்க்கு தான் நான் சொல்லியிருக்கிறேன். அதுலேயும் தயவு செஞ்சு யாரும் வந்து அவ்வளோ கொடுக்கலாமா இவ்வளோ கொடுக்கலாமான்னு குறைச்சி கேட்க வேண்டாம். நாய்க்குட்டிலேயே நான் ரொம்ப அனுபவிச்சிட்டேன். கன்னி சிப்பி பாறை குட்டிலேயே வந்து எல்லாம் ரொம்ப தர ரேட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கம்மி ரேட்டு சொன்ன உடனே. ரேட்டு எச்சா சொன்னோம்னாலும் வாங்கலான்னு நினைக்கிறவங்க கூட ஐயோ இவ்வளோ ரேட்டே அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் நான் கரெக்டான ரேட்டு தான் சொல்லியிருக்கிறேன். அதை விட கம்மியாக கண்டிப்பாக குடிக்க முடியாது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறது எல்லாமே ப்ரீடிங் பேர் தான். ரெண்ட்டுங்கிறது அந்த ஒயிட்டில் டாட் வச்சுருக்கு பாருங்கள், அது இந்த ஃபுல் பிளாக் வந்துருக்கிறது. அதில் தான் ஒரு 6-7 ரெண்ட்டு புறா இருக்கும். அதை தவிர மற்றதெல்லாம் கொடுக்குறது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா கோழிகளுக்கெல்லாம் கொஞ்சம் நோய் வந்த மாதிரி தெரியுது. சளி பிடிக்குது, இல்லை ஜீரண கோளாறு அந்த மாதிரி ஆகுது. கோழிகளுக்கு தான் நமக்கு எப்போ எந்த நோய் வருதுன்னே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி வரும்போது பெரிய கோழிகளுக்கெல்லாம் நான் எப்படி வந்து நான் மருந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். அரிசி எடுத்துக்குவோம், தண்ணி ஊற்றி நல்லா கழிஞ்சிட்டு அந்த தண்ணியெல்லாம் நம்ம சுத்தமாக வடிச்சிருவோம். ஒரு 2 டைம் 3 டைம் வந்து வடிச்சிடணும். அந்த குப்பை அந்த கலங்களாக வருது பாருங்கள், அதெல்லாம் போக வரைக்கும் வடிச்சிடணும். வடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைமரால், புரோட்டான், அப்புறம் இந்த செப்லாக்சின் பவுட்ரு, இது 3 தான். இதில் வந்து பவுட்ரு வந்து நீங்கள் இதே தான் கொடுக்கணுங்கிறது கிடையாது. டெட்ராசைக்ளின் கொடுக்கலாம், இல்லை விசிப்ரால் கொடுக்கலாம், இல்லை லெக்சின் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆன்டிபயோட்டிக் பவுட்ரு ப்ளஸ் லிவர் டானிக்கு ப்ளஸ் வைமரால் விட்டமின் டானிக்கு, இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டு, அதாவது ஆன்டிபயோட்டிக் பவுட்ரு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டு ஃபீடில் கலந்து வைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அதிகமாக போடணும். தண்ணியில் கலக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கம்மியாகவே கலக்கிக்கலாம். இது 3மே வந்து தண்ணியில் வந்து நீங்கள் டைல்யூட் பண்ணணும். அதாவது தண்ணி வடிச்சிட்டு அரிசியில் வந்து அரிசி, கம்பு அந்த மாதிரி, நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கம்பு, கோதுமை இதெல்லாம் தான் போடுவோம். தீவனம் வந்து நல்லா ஊறி அந்த மருந்து எடுக்கணும். இந்த மாதிரி மெத்தடில் நான் போடுறதுனால இந்த அரிசி ஃபாலோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆன்டிபயோட்டிக் பவுட்ரு வந்து உள்ளே போட்டுறணும். அடுத்தது லிவர் டானிக், புரோட்டான் லிவர் டானிக் வந்து ஊற்றணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைமரால். இது 3மே வந்து நல்லா ஒட்டுக்கா அரிசியில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டிங்கன்னா, கலக்கி விட்டுட்டு அப்படியே வச்சிடணும். அதாவது ரொம்ப நீங்கள் அதிகமாக அரிசியில் வந்து தண்ணி ஊற்றிடக்கூடாது. அந்த அரிசினோட மட்டத்துக்கு தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா, இப்போ காலையில் ஊற்றி வச்சிங்கன்னா சாயங்காலம் வரைக்கும், இல்லை சாயந்தரம் நீங்கள் கலக்கி வச்சிங்கன்னா காலையில் வரைக்கும், அந்த மாதிரி விட்டுட்டிங்கன்னா அரிசி ஃபுல்லாக அந்த மெடிசனை எல்லாம் உறிஞ்சிரும். உறிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து கோழிகளுக்கு போடுறது கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும், அந்த மாதிரி கொடுக்கலாம். ஆனால் வந்து அரிசி எப்போயுமே ஊற வச்சு தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. எந்த ஃபீடு போட்டிங்கனாலும் ட்ரையாக கொடுத்திங்கன்னா தான் நல்லா ஜீரணமாகும். நான் இந்த மருந்து வந்து எடுக்கணும், அந்த அரிசியில் ஒட்டணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி போடுறேன். அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம ஆட்டில் பால் கறக்கிறதுக்காக வந்தோம். இன்றைக்கி கோழிகளுக்கெல்லாம் மருந்து கொடுத்துட்டு ஆட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆடுகள்லாம் பார்த்திங்கன்னா ரெகுலராக பால் கறந்து அதுவே அமைதியாக நிற்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சோண்டு மல்பெரி தலையை வந்து முன்னாடி போட்டு விட்டோம்னா அது பாட்டுக்கு தின்னுட்டுருக்கும், நம்ம கறந்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நண்பர் அண்ணன் வந்து கேட்டிருந்தார், குட்டி என்ன வெயிட்டில் இருக்குதுங்க, இன்னொரு கெடா குட்டி ஒன்று வேணும் அப்படின்ட்டு. சரி அதையும் வெயிட் போடலாம் அப்படிங்கிறதுக்காக தூக்கி வெயிட் போட்டிருந்தேன். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாடு கொண்டு போய் காட்டில் கட்டிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு காட்டில் வேலை செய்கிற தம்பி வந்து மாடெலாம் வண்டி பூட்டி ஓட்டிகிட்டு போனாப்புல. நான் அதுக்கு முன்னாடியே கொண்டு போய் டிராக்டர் காட்டில் கொண்டு போய் நிறுத்திட்டு வந்தேன் தென்னை மட்டை அரைக்கிறதுக்கு. நடந்து வரும்போது தான் பார்த்தேன் மாடு போயிட்டு இருந்துச்சு. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மட்டையெல்லாம் அரைச்சிட்டு வைக்கப்புல் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு நம்ம கோடிஸ் வீட்டுக்கு வந்திருந்தேன். அவங்க காட்டிலே போட்ட நெல் வைக்கப்புல்லாம் ஸ்டாக் வச்சுருந்தாப்புல. நான் வந்து எச்சா இருந்ததுன்னா வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். சரி ஒரு 32 கட்டு இருக்குது, வேணும் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி சரி போய் நம்ம வண்டியே விட்டு எடுத்துக்கலாம், ஏன் வேறு வண்டி கூப்பிட்டு ஆட்டோ கூப்பிட்டுட்டு இருக்கணுங்கிறக்காக நம்ம டிராக்டரை எடுத்துகிட்டு போயிட்டோம். எல்லா கட்டையும் வண்டியில் ஏற்றுறதுக்கு வெயிலில் போயிட்டோம். காலையில் நேரமாக போயிருக்கணும், இல்லாட்டி சாயந்தரம் போயிருக்கணும். தென்னை மட்டை வண்டி அரைச்சிட்டு இருந்தனால போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வைக்கப்புல் எடுக்கிறதுக்காக வந்திருந்தோம். ஒரு வழியாக எல்லாத்தையும் ஏற்றி முடித்தாச்சு. சரி கயிறு போட்டு கட்டிக்கலாம் அப்படின்ட்டு கயிறு போட்டுட்ருந்தோம். ஏன்னா நம்ம வரக்கூடிய தூரம் வந்து ஒரு 15 கிலோமீட்டர் வரணும். சரி அதனால் நல்லா கட்டியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம நண்பர் அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தேன். போன உடனே நம்மளை வரவேற்றது எதுன்னு பார்த்திங்கன்னா
நம்ம பிளாக் ஃபீமேல்னோட குட்டி தான். இப்போ வந்து இதனோட ஜோடி தான் நம்மக்கிட்ட வந்து ஒரு குட்டி இருக்குது. குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோலேயே பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம கட்டுத்தாரிக்கு வந்தாச்சு. சாயங்காலம் ஆயிடுச்சு. பால் கறக்கிற டைம் ஆனது எங்கள் மாமா வந்தார். 2 மாட்டில் தான் பால் கறக்கிறோம். அந்த செவலக்கன்று வந்து பெருசானால ஒரு நேரம் மட்டும்தான் அப்படியே கன்றுக்குட்டி விட்டுறோம். பால் குடிச்சிட்ருக்குது. காலையில் மட்டும்தான் கன்று விட்றோம். சாயந்தரம் நேரம் கட்டுத்தாரை எவ்வளோ அமைதியாக இருக்குதுன்னு பாருங்கள். பில்லெல்லாம் அரைச்சி கொண்டு வந்து ரெடியாக வச்சாச்சு. பால் பீச்சினோடனே மாடுகளுக்கு போடுறதுக்கு. எல்லாமே கம்மங்காட்டில் நல்லா வயிறு நம்ம மேய்ஞ்சிட்டு வந்துடுது. இருந்தாலும் சாயந்தரம் நேரம் பொக்குன்னு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ வயிறு நம்பி இருந்தாலும் தீவனப்புல் வந்து ஒரு வேலை போட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தென்னம்பட்டை அரைக்கிற மிஷின் வந்து ஒரு சின்ன சின்ன வேலை இருந்துச்சு. வெல்டிங் எல்லாம் கட்டாக இருந்தது. அந்த வெல்டிங் கட்டானனால தான் நாங்கள் வண்டியை ஸ்டாப் பண்ணோம். இல்லாட்டி இன்றைக்கி வைக்கப்புல் எடுக்கவே போயிருக்க மாட்டோம். இதை கொண்டு வந்து கழட்டி விட்டுட்டு நாங்கள் வைக்கப்புல் எடுத்துகிட்டு வர போயிட்டோம். போயிட்டு வந்து தம்பி போய் கூட்டிகிட்டு வந்தேன். சரி வெல்டிங் அடிக்கிற வேலை இருக்குது, வா தம்பி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. எனக்கே வந்து அடிக்க தெரியும், ஆனால் வந்து தெளிவாக அந்த வேலை செய்ய தெரியாது. சரி அந்தந்த வேலை செய்கிறவங்க இருந்தால் தான் தெளிவாக செய்ய முடியும் அப்படின்ட்டு தம்பி போய் கூட்டிகிட்டு வந்து வெல்டிங் அடிக்க சொன்னேன். அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாப்புல. தென்னம்பட்டைன்னு அரைச்சோம்னாவே ஒன்றா டிராக்டர் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடும், இல்லாட்டி இந்த ரொட்டேட்டர் ஏதாவது கட்டிங் மிஷினில் ப்ராப்ளம் வந்துடும். இன்றைக்கி வந்து இந்த வேலையை செஞ்சாச்சு. இப்போ செஞ்சு முடித்தோம்னா தான் நாளைக்கு வந்து எந்த தொல்லையும் இருக்காது. காலையில் நேரமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இன்னும் ஒரு வாரத்துக்கு வந்து அரைக்க வேண்டிய வேலை இருக்குது. நம்ம ரெகுலராக அரைச்சோம்னாவே இன்னும் ஒரு வாரத்துக்கு அரைக்கணும். அதுக்குள்ளே தேங்காய் வெட்டுறவங்க வந்தாங்கன்னா சுத்தம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எருமை ஒன்று சேலுக்காக இருக்குது, விற்பனைக்காக. நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி 7-8 மாதம் கூட இருக்கலாம், ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு நல்ல பெரிய எருமை வந்து விற்பனைக்காக இருக்குது அப்படின்ட்டு. நிறையா பேர் கேட்டீங்க, வேணும் அப்படின்ட்டு வந்து பார்க்குறக்காக வந்தீங்க. ஆனால் எருமை விற்பனை ஆயிடுச்சு. ரொம்ப லேட்டாக அப்டேட் பண்ணிட்டேன். அதனால தான் இந்த டைம் முன்னாடியே அப்டேட் பண்ணேன். இதுக்கு வந்து இப்போ 10 மாதம் அந்த ரேஞ்ச் இருக்கும் செனை. யாருக்காவது இந்த எருமை தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கங்க. இது தலையீத்து கிடாரி தான், நல்ல பெருவெட்டான எருமை. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கங்க. இது வந்து காட்டுக்குள்ளே மேய்ச்சல்லையே தான் இருந்த எருமை. தீனி தண்ணிக்கு எந்த கவலையும் பட தேவையில்லை, ஃப்ரீயாக விட்ருவாங்க. நல்லா கைப்பழக்கமாக இருக்குது. என்னை பார்த்தா மட்டும்தான் நிற்காது, ஓடும். ஏன்னா நான் தான் அதுக்கு மூக்கணங்கயிறு குத்துறது, மாற்றுறது இதெல்லாமே. இது யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா அதனோட மற்ற எத்தனை பல் என்னங்கிற டீட்டெயிலு விலை அதெல்லாம் கேட்குறேன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிங்க. எனக்கு எந்த டீட்டெயிலும் தெரியாது. அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.